இன்னைக்கு இந்த பூமியை அதிர்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கின்றது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய அண்ணா திமுக தலைமையிலே அமையப்படுகின்ற கூட்டணி வெற்றிக்கு இந்த மக்களே சாட்சி. இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியிலே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசி வருகிறார். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை என்றும், அதோட அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். நாம் அப்படியா இருக்கிறோம்? சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, உழைப்பாளில் நிறைந்த கட்சி, இளைஞர் பட்டாளங்கள் நிறைந்த கட்சி, பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம், ஏழைகளை ஏற்ற வைத்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி. திமுக கட்சி அடிமை கட்சி, காங்கிரசுக்கு அடிமை. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்கம் வைக்கிற பொழுது அப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அங்க அறிவாலயத்தில் முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுதான் திமுக அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானம் உள்ள கட்சி, வீர மரபுகள் நிறைந்த கட்சி. ஆகவே ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு எவ்வளவு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பினாலும் உங்களுடைய பிரச்சாரம் எடுபடாது என்பதை மட்டும் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் 14/2/2026 திருப்பத்தூரில் நடைபெற்ற ஒரு கட்சி நிகழ்ச்சியில என்னை பத்தி தனி விமர்சனம் செஞ்சிருக்கிறார். அதற்கு நான் பலமுறை பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்லிவிட்டேன். தமிழக வரலாற்றிலேயே நிர்வாக தகுதியற்ற, அடிப்படை விவரம் போதாத, பொய்யை மட்டுமே உறக்க பேசி விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தும் ஒரு முதலமைச்சர் உண்டு. ஸ்டாலின் தான். தினம் ஒரு பேர் அறிவிப்பாரு, ஒரு போட்டோ ஷூட் கொடுப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியில மக்கள் கண்ட என்ன பலன் செஞ்சிருக்காங்களா? இது விவசாய பெருமக்கள் நிறைந்த பூமி, முழுக்க முழுக்க பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி இந்த விவசாயத்தை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி. இந்த ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயம் செழித்திருந்தது. வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, வறட்சி நிவாரணம் கொடுத்தோம், விவசாயிகளை காப்பாற்றினோம். அதோட விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் வாங்கிய கடன் பயிர் கடன் தள்ளுபடி 2 முறை. விவசாயிகள் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டார்களை இயக்கின்ற விதமாக 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகள் தங்குதடை இல்லாம விவசாயம் செஞ்சாங்க. விவசாய தொழிலாளிக்கு முழுமையான பணி கிடைச்சது. இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் ஷிப்ட் முறையில மாத்திட்டாங்க. மும்முனை மின்சாரம் ஷிப்ட் முறையில கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது நாடு அறியும். நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படியெல்லாம் அவர் இளம் வயதிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும். அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசுவதெல்லாம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி ஊந்து போய் பதவி வாங்கினார், பறந்து வந்து பதவி வாங்கினார். இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சா? ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பேற்றுகிறீர்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் 2011 இருந்து. துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். என்னென்னலாம் நாடகத்தை அரங்கேற்றினீங்க? சாதாரண விஷயமா? அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. உங்களுடைய ஆதரவால், கட்சிக்காரருடைய தொண்டர்கள் நிர்வாகி ஆதரவால் கட்சியை நாங்கள் காப்பாற்றினோம். ஒரு காலகட்டத்தில்
எனக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரோடு அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நான் பதவி பொறுப்பேற்றேன். மேலும் ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள். அந்த ஆணைப்படி சட்டமன்றத்திலே கூட்டம் நடைபெற்றது. பெரும்பான்மையை நியமிக்கின்ற போது பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் திரு ஸ்டாலினோ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மேஜை மேல் ஏறி சட்டமீட்ட மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை அமைச்சருடைய மேஜையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இவரெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறாங்க. சிந்தித்து பாருங்க, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமீட்ட மாமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை ஈற்றக்கூடிய மாமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காரணத்தில் அவர் இருக்கையிலிருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க. அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி. இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா? பிறகு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு விட்டது, ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல, உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சிட்டு போனீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எங்களை பத்தியா விமர்சனம் செய்யற திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், திமுக முதலமைச்சர் இருந்தார் அந்த கட்சியில. பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. நான் அப்படி இல்ல, இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியா எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து உங்க முன் பேசுறேன். என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலினுடைய அப்பாவால் அடையாளம் காட்டப்பட்ட பதவி, உழைப்பால் வந்த பதவி அல்ல. 1989ஆம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின், நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதலாக எம்எல்ஏ வந்தேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசி பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது. ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது. திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர், உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார். வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல. திமுக கட்சியுடைய தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கல. ஏன்னா ஒரு பொம்மை ஆளு, திறமை இல்லாத ஆளு, கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார். உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல. திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும்போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல. அப்படிப்பட்ட நபர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பல முறை நான் குறிப்பிட்டு விட்டேன். ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருவீர்களா என்று கேட்டார். நான் தயார். எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும், எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம், திமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்க சொல்றோம். திரு ஸ்டாலின் சொல்லட்டும். இது வரைக்கும் பேச்சே இல்ல, இது வரைக்கும் பதிலே இல்லைங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் என்ன சொன்னார்? முதல் 2 மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவி கூவி அழைக்கிறார், கூட்டணிக்கு யாரு வரலினார். திரு ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி தானாக அமைய வேண்டும், கனி தானாக பழுக்க வேண்டும், அப்பதான் சுவையாக இருக்கும். அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, வலிமையான கூட்டணி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லை என்பது சந்தேகம். காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். கூட்டணி அமைத்திருக்கின்றோம், கூட்டணி மூலமாக விட்டு விட்டு எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது, எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால்
நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். ஆக புகைய ஆரம்பிச்சிடுது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாருல. கூட்டணியில குழப்பம் தானே சொல்லுங்க. கூட்டணி குழப்பமா? அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு நேரடியாக வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையிலே தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் 181 இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் 182வது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இதுவரை எந்த கட்சியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ததில்லை. முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 182 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுகின்ற முதல் இடத்தில் இருப்பது அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள். அதோடு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை, போதை ஆசாமிகள் அவர் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. நடக்குது இல்ல? தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதான் வந்துட்டு இருக்குது. முதல்ல பாத்தீங்களா செய்தியில பல செய்தி வரும். இப்போ முதல்ல தங்க என்ன விலை, வெள்ளி விலை என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில் செய்தி வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நடமாட்டம் எந்த நிலையில இருக்குது, அப்படிப்பட்ட நிலவரம் இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். நேற்று தினம் 14ஆம் தேதி பேசுகிறார். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று 2021 வரை 2025 வரை 2021 முதல் 2025 வரை 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆகியிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று. ஆனால் இந்த 6999 சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது. உங்கள் காதில் விடவில்லையா? ஆக இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும். சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல. ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபிகளை மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் 3இல் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்கிற நிரந்தர டிஜிபியை சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால சட்ட ஒழுங்கு சட்டி சிரிக்குது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல் பணிபுரிகிற காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. நீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க. எகிரி எகிரி அடிக்கிறாங்க கஞ்சா போதைக்கார காவல்துறை அதிகாரிகள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2021 சட்டமன்ற பொது தேர்தல். இந்த ஆட்சியில டாஸ்மாக் ஊழல், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்கினா? செந்தில் பாலாஜி. அவர் அமைச்சராக இருக்கும் போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது டாஸ்மாக் கடை. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ஏழைகள் சுரண்டுறாங்க. இந்த பணம் பூரா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 5400 கோடி இந்த டாஸ்மாக் மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது. இந்த 4.5 ஆண்டுல சுமார் 23,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறாங்க. வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து அறிவுறுது, நீங்க உஷாரா இருக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறாங்க. நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம். திமுக அப்படி சந்திக்கல. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, செஞ்சா தானே சொல்றதுக்கு. சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும்.
இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலையே. அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி, 10 வருஷத்துல 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, தலைவாசல் 1000 கோடியில இப்படி பல கல்லூரிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும். பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை உயர்த்தணும். மத்திய அரசு நிர்ணயித்த அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் 20 அடைந்தோம். சாதனை படிச்சோம். 100க்கு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. அம்மா எடுத்த முயற்சி, அண்ணா திமுக கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய விளைவு, அதிகமான கல்லூரி திறந்த விளைவு. 2019 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைய தினம் புள்ளி வர சொல்லுது 48% தான் இன்றைக்கு இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து 52 இருந்து 48 குறைஞ்சு போச்சு. ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தால உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார். நிரப்பினாரா? இதுவரைக்கும் 1 லட்சம் பேர் தான் நிரப்பியிருக்கா சொல்றாரு. 1 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அவரெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. 1 லட்சம் பேர், அந்த 1 லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காரு. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 லட்சம் பேர் நியமிப்பதாக அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை. அதோட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு, 62% மின் கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, நகராட்சியில் குப்பைக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வளைக்கிற அரசாங்கம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு. இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல. வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார், நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்ல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை உருவாக்கி 100 கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு புளி விலை அதிகமாயிடுச்சுன்னா எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவு அதை வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை செஞ்சு விலை சரி கட்டுவோம். பருப்பு விலை உயர்ந்து போனா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் விலைக்கு வாங்கி தமிழகத்தை கொண்டு வந்து அந்த விலையை குறைப்போம். இப்படி மக்கள் பாதிக்காத அளவிற்கு உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த சோதனையான காலத்தை கட்டத்தில் கூட மக்கள் ஒத்துழைப்போடு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், குடும்பத்தை 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாய் கிடையாது. கடைகள் திறக்கல, தொழிற்சாலை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் எதுவுமே வரல. ஜிஎஸ்டி வரல, அதே போல ரோட் டாக்ஸ் வரல, பத்திரப்பதிப்பு வரல, எதுவுமே வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி இந்தியாவிலே கொடுத்த ஒரே அரசாங்கம் பண்ணாது. இன்னைக்கு வருவாய் உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சி விட 1,36,000 கோடி கூடுதலா திமுக ஆட்சியில வருவாய் வருகிறது. ஆனா மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்கல. அதோட பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரி மூடி இருந்தாங்க, மாணவர்கள் ஒரு ஆள் பாதிச்சுட்டாங்க. மாணவருடைய கோரிக்கை ஏற்று எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ், பள்ளியில படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன் வகுப்பு. இப்படி மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்போது வேண்டுமென திட்டமிட்டு அண்ணா திமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார். ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் ஸ்டாலின் பேசுறார், எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறீங்க, நீ எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார், கருப்பு பலன் விட்டார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்த வீரமகன் வருதான். நீ எங்களை பத்தி பேசலாமா? அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவாணர் அரங்கில்
ஒரு அரசு நிகழ்ச்சி, இதெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவரை கௌரவப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார்? திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஒரு நிலைப்பாடு, இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோட திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். திராவிட 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனாளி ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சியில் கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வடை வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினதை பேசுவாங்க. நேற்று தினம் கோபிக்கு மட்டுமில்ல நாட்டுக்கே விடுதலை. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முந்தி பல ஊழல்கள், கொஞ்சம் நஞ்ச ஊழல் இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார் அண்ணா திமுக ஊழல் புரிந்ததுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை, நகர்ப்புற வளர்ச்சி துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதுல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 முறை நம்முடைய தலைமை பொறுப்பில் காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொன்னு டிரான்ஸ்பாரம். திரு செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜினாவே கத்துறீங்க. ஊழலுக்கு பேர் போனது திமுக. டிரான்ஸ்பாரத்தில் 32 டெண்டர் போடுறாங்க. ஒரே ரேட். இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது. ஒரே ரேட்ல 32 டெண்டர். அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. இதெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். நீங்க 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ள மணல் திருட்டு கரூர்ல நம்முடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பல முறை அதிகாரிகள் சொல்லி பார்த்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட 5 ரீச்ல ஒரு நாளைக்கு 3000 லோடு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும். பல முறை பெட்டிஷன் அனுப்பி நேரடியாக குரல் கொடுத்து போராட்டம் நடத்த நடக்கல. 2 நாளைக்கு முந்தி இவரே ஊர் மக்களோட போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதற்கு இந்த மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பட்ட மணல்ல மணல் அள்ளிட்டு போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான். மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அப்பொழுது இந்த ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம், விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம். இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமா மாறிட்டது. இவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில உடல் உறுப்பு திருடுறாங்க. இங்க வந்திருக்கிற நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி, திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தியிருந்து நீங்க போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையா பாத்துங்க. திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடு எடுத்துக்கிறாங்க. இத திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல.
அண்ணா திமுக ஆட்சிகளுடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுகிறவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் மலர்ந்தவுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நீங்க திமுக 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. பல முக்கிய அறிவிப்பு. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா திமுக ஆட்சியில்? ஆனா நாம ஆளுங்கட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கிறது. பணி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. பணி வேலை செஞ்சவங்களுக்கு 15 நாள்ல அவளுக்கு அந்த பணத்தை வங்கியில் வைக்க வேண்டும். ஊதியத்தை வங்கியில் செலுத்தப்பட வேண்டும். அந்தந்த பஞ்சாயத்து எந்த பணி செய்யலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா திமுக முதலமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த முதலமைச்சர், சக அமைச்சர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் முடக்க முடியாது. இந்த சட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளாக 125 நாட்களாக உயர்த்தி சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். யாராலையும் அந்த 124 நாள் வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த 125 நாள் 150 நாளா உயர்த்தப்படும். அதே போல முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பில் அண்ணா திமுக சார்பா முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பு. இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகளிருக்கு 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தின் மூலம் எல்லா குடும்ப அட்டையில் குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். இப்போ மகளிர் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம போறாங்க. இனி அண்ணா திமுக ஆட்சி உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யணும். அனைவருக்கும் வீடு, ஏழைகளா இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டப்படும். குறிப்பா அருந்தினர் மக்கள், ஆதிராட மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்கள், அந்த மக்கள் வீடு இல்லாமல் இருந்தால் அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த பட்டியலின மக்கள் குடும்பத்திலே திருமண வயது அடைந்து திருமணமாகி தனி குடுத்தலம் போனா அவர்களுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல, பணி முடிஞ்சு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கிடைக்கப்படும். அதே போல முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். அதே போல மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வாழ்வாதார உதவியாக 3 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுல வீரர்கள் காலை பிடிக்கும் போது அசமானம் ஏற்பட்டு உயிர் நீத்தா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். அதோட படுகாயமடைந்த 2 லட்சம் கொடுக்கப்படும். அதோட வீர விளையாட்டில் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற காளைகளுக்கு பதிவு செய்யப்பட்ட காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும். அதேபோல சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயக்குழு தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட நடபாதை, அங்கங்க நகரத்தில் பார்த்தீங்கன்னா நடபாதை இருக்கும். அதுல ஓரமா கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரலாம் அங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த ஆட்சியில டிஎன்பிசி தேர்வு நடத்தினாங்க. அந்த டிஎன்பிசி தேர்வுல கூட முறையாக நடத்தப்பட முடியல. ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாறுலயே டிஎன்பிசி தேர்வு அறிவிக்கப்பட்டு ரத்து செஞ்சது கிடையாது. டிஎன்பிசி தேர்வுல சரியா முறையாக செய்யாத காரணத்தில் அந்த தேர்வை ரத்து செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த பகுதியில் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணா திமுக. விவசாய கோரிக்கை அத்திக்கட அவனாசி திட்டம், விடுபட்ட பகுதிகள், விடுபட்ட ஏரிகள், அந்த ஏரிகள் கணக்கிட்டு அத்திக்கட அவனாசி திட்டம் 2 செயல்படுத்தப்படும் அண்ணா திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டம் இந்த ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி கிடப்பது மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கின்ற விதமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் நாங்கள் தூர்வாரி இருந்தோம். அதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமிச்சு வச்சோம். இந்த ஆட்சியில் அதை ரத்து செஞ்சு விட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே குடிமராமத்து திட்டம் தொடரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏழை எளிய மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம். நாட்டில் கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அடிப்படை வசதி முழுவதும் நிறைவேற்றக்கூடிய அரசாங்கம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி மக்கள் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும்.